பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 27வது அதிகார முதல் வசனம், கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? ஆண்டவர் உங்களுடைய வெளிச்சமாய் இரட்சிப்பாய் இருக்கிறார். நீதியின் சூரியன் அவர் என்னோடு கூட இருக்கிறார். என் வெளிச்சமாய் கர்த்தர் என் வெளிச்சமாய் இருக்கார். எந்த இருளின் வல்லமைகளும் உங்களை தடுக்க முடியாது. எந்த இருளும் உங்களை மேற்கொள்ள முடியாது. பயந்து கொள்ளாதீங்க. யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர். அந்த தேவ மனுஷன் ஆண்டவரை அனுபவித்த அவருடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், என் ஜீவனின் பலனானவர் என் ஆண்டவர். எல்லா நேரத்திலும் நம்மளுக்கு பலனை கொடுப்பவர் ஆண்டவர். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு எந்த காரியத்தில் நீங்க ஜெயம் எடுக்கணுமோ, எந்த காரியத்தை நீங்க முடிக்கணுமோ, எந்த இடத்துல கடனை அடைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, மிகுந்த கடின சூழ்நிலை இருக்கிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு பலனை கொடுப்பார். என் எதிர்காலம் மங்கி போயிருமோ, எதிர்காலம் பிரகாசமா இல்லையோ, நான் சொல்லுகிற இந்த வசனத்தை, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், இதை நீங்க திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல எந்த இடத்துல உங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதோ, எந்த திகில் இரவுல உங்களை தூங்க விடாமல் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு வருகிறதோ, உங்களுக்கு ஒரு நெருக்கத்தை கொண்டு வருகிறதோ, அது எல்லாம் மாறி போகும். அந்த கர்த்தருடைய வெளிச்சம் உங்களுக்குள் எழும்ப எழும்ப உங்களுக்குள் அந்த வெளிச்சம் இருக்கிறது. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், அந்த வெளிச்சம் உங்களுக்குள் இருக்கிறது. உங்க சிந்தனையில அந்த இருளின் வல்லமைகள் தடை செய்து அது வெளிவர முடியாதபடி பார்க்கிறது. என்னோடு கூட இப்பொழுதே சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? அவர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு நான் அஞ்சிடுவேன்? நீங்க யாருக்கும் பயப்பட வேண்டாம். எந்த காரியத்தை குறித்தோ, எதிர்காலத்தில் இப்படி நடக்குமா, இது மாறுமா, இந்த மாற்றங்கள் வருமா, இவங்க கைவிட்டுருவாங்களா, யார் கூட நிற்கிறார்களோ இல்லையோ, யார் உங்களுக்கு ஒத்தாசை செய்கிறார்களோ இல்லையோ, கர்த்தர் உங்கள் வெளிச்சமாய் இருக்கிறார். கர்த்தர் உங்கள் இரட்சிப்பாய் இருக்கிறார். அவரை நம்பி முன்னேறுங்க. அவரை நம்பி ப்ரோசீட் பண்ணுங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லுகிறது. எந்த ஒரு உறவை, ஸ்நேகத்தை, மனிதர்களை, நண்பர்களை நம்பி நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், அவர் என்னோடு கூட இருக்கிறார். அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் 25 ஆண்டுகள் தேவனோடு உறுதியாய் நடக்கும்படியாய், தொடர்ந்து தேவனுடைய திட்டத்தை அவர் வைத்த தேசத்தை நிறைவேற்றும்படியாய் அந்த பலனை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். அதே பலன் இப்பொழுது உங்களுக்கு கடந்து வரும். கர்த்தாவே, இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவர் மீது பரத்திலிருந்து ஒரு உன்னத பலன் கடந்து வருவதாக. நீரே இவர்கள் வெளிச்சமும் இவர்கள் இரட்சிப்புமாய் இருக்கிறீர். இவர்கள் கரத்தை பிடியுங்க ஆண்டவரே, இவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால பயங்கள், திகில்கள் விலகும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வெளிச்சமாய் உங்கள் இரட்சிப்பாய் இருக்கிறார். தைரியமா இருங்க. லைஃபை தைரியமா ஃபேஸ் பண்ணுங்க. அப்பா உங்களோடு இருக்கிறார். மேலான ஸ்தானங்களுக்கு உங்களை உயர்த்தி அழகு வைப்பார். God bless you.